Taste the Daily. அதிமுக பொதுச் செயலாளரின் பிறந்த நாளை முன்னிட்டு இரத்த தானம் வழங்கியவர்களின் விவரப்பட்டியல் கழக பொதுச் செயலாளரிடம் வழங்கப்பட்டது. தகவல் தொழில்நுட்ப பிரிவும் அண்ணா தொழிற்சங்க பேரவையும் இணைந்து நடத்திய இரத்தத்தின் இரத்தமே இரத்த தான முகாமில் 20,583 பேர் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். டெல்லியில் 2 நாட்கள் நடைபெறும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தின் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான பயிற்சி முகாம் தொடங்கியது. இம்முகாமில் அதிமுக சார்பில் அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் CV சண்முகம் தலைமையில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி, கழக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி, கழக பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் பங்கேற்பு. பாலியல் வன்கொடுமை செய்த திமுக நிர்வாகி தெய்வச்செயல் மீது ஆளுநரிடம் மனு கொடுக்க வந்த பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவி மனு வாங்க மறுத்து மாணவியை வலுக்கட்டாயமாக ஆட்டோவில் ஏற்றி திருப்பி அனுப்பிய காவல்துறை. தன்னை போல் 20 பெண்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழக காவல்துறை மீது நம்பிக்கை இழந்ததால் வழக்கை CBI விசாரணைக்கு மாற்றக் கோரியும் மாணவி கண்ணீர் மல்க பேட்டி. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் திமுக நிர்வாகிகளால் பாதிக்கப்படும் மாணவிகள் நீதிக்காக போராடும் அவல நிலை இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஐயோ, எனக்கு இந்த தமிழ்நாட்டு போலீஸ் மேலே நம்பிக்கையே இல்லைன்னா என்னோட மொத்த ஆதாரத்தையும் அழிக்கிறாங்க, இல்லைன்னா வெளியே விடுறாங்க, ஃபேஸ் அப்படியே போட்டு வெளியே விட்டுட்டாங்க. எனக்கு என்னோட வழக்கு தயவு செய்து CBIக்கு மாற்றுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. பொதுமக்கள் தான் ஹெல்ப் பண்ணும் போல் நானும் எவ்வளோ முயற்சி பண்ணிட்டேன், என்னால் இப்போ முடியல. இப்போதான் புரியுது ஏன் எந்த பெண்ணும் வரல, பாதிக்கப்பட்ட பெண் நான் தான் அப்படின்னு இப்போதான் புரியுது. அரக்கோணம் பாலியல் வழக்கில் குற்றவாளியை பிணையில் வரும் வகையில் திட்டமிட்டே சாதாரண பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டதன் பின்னணியில் அரசியல் அழுத்தம் இருந்ததா என சந்தேகம். காவல்துறையின் செயல்பாடுகளை மறு ஆய்வு செய்யவோ விசாரணையை வேறு சுதந்திரமான அமைப்புக்கு மாற்றுவதற்காகவோ திராவிட மாடல் அரசு முயற்சிக்குமா, தன் மீதான சந்தேகத்தை போக்கிக் கொள்ளுமா என மக்கள் கேள்வி. துணைவேந்தர் நியமனம் தொடர்பான வழக்கில் ஆர்வம் செலுத்தும் ஸ்டாலின் அரசு அரக்கோணம் மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஆர்வம் செலுத்துவதில்லை என புகார். மாணவியை ஏமாற்றிய தெய்வச்செயல் மீது கடுமையான பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யாததும், முன்ஜாமீனுக்கு எதிராக கடும் வாதங்களை முன்வைக்காததும் அப்பா ஸ்டாலின் அரசின் லட்சணத்தை அம்பலப்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே 17 வயது சிறுமியை கடத்திச் சென்ற இளைஞர் போக்சோவில் சிக்கினார். சிறுமி காணாமல் போனது குறித்த புகார் மீது 1 மாத காலம் நடவடிக்கை எடுக்காத காவல்துறை சிறுமியின் தந்தை தீக்குளிக்க முயன்ற பிறகே நடவடிக்கை எடுத்ததாக தகவல். சென்னை ஆவடி அருகே 14 வயது சிறுமியை தனிமையில் இருக்க அழைத்துச் சென்ற இளைஞர் மீது போக்சோ வழக்கு பாய்ந்தது. ஸ்டாலின் ஆட்சியில் நாளுக்கு நாள் சிறுமிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி வருவதாக மக்கள் வேதனை. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே 17 வயது சிறுமியை திருமணம் செய்த இளைஞர் மீது போக்சோ வழக்கு. ஸ்டாலின் அரசு தமிழகத்தில் அதிகரித்து வரும் குழந்தை திருமணங்களின் ஆபத்தை உணரவே இல்லை என மக்கள் வேதனை. சென்னை வியாசர்பாடியில் 4 வயது பெண் குழந்தையிடம் அத்துமீறிய இளைஞர் போக்சோ வழக்கில் பிடிபட்டார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் 4 வயது பெண் குழந்தைக்கு கூட பாதுகாப்பு இல்லை என பொதுமக்கள் வேதனை. கன்னியாகுமரியில் 12 வயது சிறுமியிடம் ஆசை வார்த்தை கூறி கடத்திச் சென்ற இளைஞர் போக்சோவில் சிக்கினார். தமிழகத்தில் அனைத்து பகுதிகளிலும் அதிகரித்து வரும் பாலியல் குற்றங்களால் பெற்றோர் நிம்மதி இழந்துள்ளனர். சேலம் மாவட்டம் கொங்கணாபுரம் அருகே 12 மற்றும் 13 வயதுடைய 2 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முதியவர் போக்சோ சட்டத்தின் கீழ் பிடிபட்டார். சிறுமிகள் நிம்மதியாக வெளியில் செல்லவே அச்சப்படும் நிலையை அப்பா ஸ்டாலினின் திமுக அரசு உருவாக்கிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. சிவகங்கையில் 15 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த நபருக்கு தர்ம அடி. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் சிறுமிகள் வெளியில் செல்லவே அச்சப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் வேதனை. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே தச்சு தொழிலாளியை கொலை செய்தவர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் கொலைகள் நடைபெறாத நாளே இல்லை என்கிற அளவில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் அவலம்.
சென்னையில் பல்வேறு பகுதிகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த மெத்தபெட்டமைன், கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் சிக்கியது. போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்து தமிழகத்தை சீரழித்ததுதான் ஸ்டாலின் மாடலின் சாதனை என மக்கள் விமர்சனம். காஞ்சிபுரம் மாநகராட்சி பல்லவர்மேடு பகுதியில் மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா புழக்கத்தால் மாணவர்களின் எதிர்காலம் சீரழிவதாக பெற்றோர் வேதனை. கோவை விமான நிலையத்தில் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான கஞ்சா சிக்கியது. தமிழகத்தை சர்வதேச போதைப் பொருள் வியாபாரிகளின் கூடாரமாக்கியதே ஸ்டாலின் அரசின் சாதனை என மக்கள் விமர்சனம். தருமபுரி மாவட்டம் மாரண்டஹள்ளி அருகே கஞ்சா கடத்தியவர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் பட்டி தொட்டி எங்கும் கஞ்சா புழக்கம் இருப்பதாக மக்கள் வேதனை. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பைனான்சியர்களை குறிவைத்து ஹனி டிராப் முறையில் பணம் பறித்த கும்பல் சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் பாலியல் குற்றங்கள் தீவிரமடைந்திருப்பதாக மக்கள் வேதனை. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி ஜூன் மற்றும் ஜூலை மாதத்திற்கான தண்ணீரை காவிரியில் திறக்க கர்நாடகாவிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு. டெல்லியில் நடைபெற்ற காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தின் 40வது கூட்டத்தில் உத்தரவு. சென்னை திருவிக நகர் மண்டலம் 65வது வார்டு திமுக பெண் கவுன்சிலர் மாநகராட்சி பணியாளர்களிடம் கமிஷன் கேட்டு மிரட்டுவதாக புகார். கட்சியில் இருந்து நீக்கினால் மட்டும் போதுமா ஸ்டாலின்? திமுக பெண் கவுன்சிலர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல்.